அது நம்பர் தான் விடை. சரியா? அதனால் யாரெல்லாம் பங்கு பெறையலோ சரியாக சொன்னால் ஒரு கிண்ணம் தந்து விட்டுருக்காங்க. ஆளுக்கு ஒரு கிண்ணம். சரியா? ஒரு சும்மா இப்போ வீட்டில் தானே இருப்போம், ஜாலியாக ஒரு விளையாட்டு. சரி, நம்ம எல்லோரும் பைபிள் படிப்போம் அப்படி தானே? பைபிள் படிச்சிருக்கோம் அப்படி தானே? பைபிள் நம்ம எல்லோரும் தெரியும். பைபிளில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது, எத்தனை புஸ்தகங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்படி தானே? எத்தனை இருக்குது? வெரி குட். எத்தனை? 73 இருக்குது அப்படி தானே? சரி, இந்த 73 புத்தகத்தையும் யாராவது ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருக்கீங்களா? வாசித்திருக்கியா? அபிசா வாசித்திருக்கா? பாராட்டுகள். வேறு யாராவது வாசித்திருக்கீங்க? எங்கள் ஒரு அம்மாவை வாசித்திருக்காங்க, பாராட்டுகள். சரி, இந்த அது பைபிளை வித்தியாசமாக வாசிக்கலாம். ஏன்னா பைபிளை ஒருடைய அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கிறது வேறு. இன்னொன்று என்ன சொல்ல வராரு அப்படின்னு கொஞ்சம் வாசித்துட்டு ஒரு அரை மணி நேரம் தியானத்தில் இருக்கு அப்படியும் வாசிக்கலாம். நிறைய முறைகள் இருக்குது. சரியா? இப்போ நான் சொல்லித்தர ஒரு விளையாட்டு பைபிளை வாசிக்கும்போது நமக்கு நிறையா எண்கள் வந்திருக்கும், நிறையா ஆண்டுகள் வந்திருக்கும், நிறைய ஆட்களோட பெயர் வந்திருக்கும், நிறைய ஆட்களோட நம்பர் வந்திருக்கும், இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு. சரியா? அப்போ இன்னும் வாசிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஃபாதர் இந்த நம்பர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்பர். பைபிளில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஃபேமஸ். சரி, ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஃபேமஸ். என்ன நம்பர்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 நம்பர் ரொம்ப ஃபேமஸான நம்பர் பைபிளில். 2 நம்பர் ரொம்ப ஃபேமஸ் பைபிளில். யார் சொல்கிறா? எத்தனை? 7. சரியான விடை 7. கைதட்டு கையிலாரம். இன்னொன்று 3. இந்த 2 நம்பரும் அவங்களுக்கு ஒரு கிண்ணம் அப்புறம் கொடுத்துடலாம். சரியா? இந்த 2 நம்பரும் ரொம்ப ஃபேமஸ். இந்த 2மே எதை குறிக்கும் அப்படின்னா, 7 அப்படிங்கிற எழுத்து நிறைவு, முழுமையை குறிக்கும். முழுமையை குறிக்கும். ஏன் 7 முழுமையை குறிக்குது? ஏன் 7 முழுமையை குறிக்குது? உடனே தொடக்க நூலுக்கு போயிடும். 7வது நாள், 6 நாள் படித்து 7வது நாள் என்ன செய்கிறாரு? கடவுள் தான் வேலை முழுமை பெற்றது அப்படின்னு என்ன செஞ்சார்? நினைத்தார். சரி, அதனால் 7 எப்போவுமே ரொம்ப முக்கியமான நம்பர். 7 பைபிளில். அதே மாதிரி 3 பைபிளில் ரொம்ப முக்கியமான நம்பர். அதுவும் முழுமை குறித்ததான். எடுத்துக்காட்டு தந்தை மகன் தூய ஆவியார். சரியா? சரி, இப்போ அடுத்த கேள்வி. இயேசுவின் சீடர்கள் 12 பேர் இல்லை. சரியா? அது திருத்தூதர்கள், அப்போஸ்தலர். அது தவிர்த்து இயேசுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை? 72. சரியா? யாருக்கு நிறைய பேர் பதில் சொல்லிட்டீங்களா? யாராவது ஒரு ஆள் கை தூக்கி சொன்னால் நல்லாயிருக்கும். சரியா? ப்ரைஸ் யாரை கொடுக்குன்னு தெரியணும்ல. பைபிளில் 72 சீடர்கள் அப்படி குறிக்கணும். ஆனால் இயேசுக்கு அதை தவிர்த்து நிறைய சீடர்கள் இருந்தார். விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள யோவான், திருமுழுக்கு யோவான், அவருடைய சீடர்கள் எத்தனை பேரை விவிலியம் குறிப்பிடுகிறது? யோவான் சீடர் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை விவிலியம் குறிப்பிடுது. எத்தனை பேர்? எத்தனை பேர்? 4. 2 பேர். யாரெல்லாம்? ஒன்று அந்திரேயா, இன்னொன்று யாரு? அந்திரேயா ஒன்று, இன்னொன்று யாரு? முதல் 4 சீடர்கள் அவங்க 2 பேர் உண்டு. இயேசு கேட்பார், எங்கே போகிறீங்க? இயேசு பார்த்து அவங்க கேட்பாங்க, எங்கே போகிறீங்க? இயேசு சொல்லுவார், வந்து பாரும். 2 பேர். இவங்க 2 பேர் யாருடைய சீடர்கள்? திருமுழுக்கு யோவான் சீடர்கள். இதோ இறைவன் செம்மறி திருமுழுக்கு யோவான் சொல்லுவார். அப்போ அவங்க இயேசு பின்னால் போயிடுவான்.
ஏசு பின்னால் போய் அப்போ ஏசு திரும்பி பார்த்து கேட்பார், என்ன சரி அப்போ நீர் எங்கேயும் தங்கி இருக்கிறீர்? அப்போ ஏசு சொல்லுவார், வந்து பார். 2 பேர் முத இயேசுவை பின்பற்றினது 2 பேர். சரியா, ஞாபகத்தில் வச்சுக்கிறது. திருவெளிப்பாடு நூலில் ஒரு நம்பர் வரும். நான் கூட அடிக்கடி பிரசங்கத்தை சொல்லியிருப்பேன் அந்த நம்பரை. இத்தனை பேர் தான் பொழைப்பாங்க. ஒரு நம்பர் வரும். எத்தனை இல்லை, பெரிய நம்பர் 1,44,000 பேர். இது என்ன நம்பர்? பனிரெண்டா போட்டோம்னா அந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறான். நானும் ஒரு நாள் போட்டு பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. சரியா, இந்த 1,44,000 பேர் இவங்க மட்டும்தான் என்ன செய்யப்படுவாங்களாம்? காப்பாற்றப்படுவாங்க. அது ஒரு அடையாளம். அந்த திருவெளிப்பாடு புத்தகம் முழுவதுமே ஒரு அடையாளத்தை குறிப்பது. சரியா, சரி. இப்போ அடுத்த கேள்வி, பவுலின் திருமுகங்கள் எத்தனை? பவுல் எழுதிய திருமுகங்கள் எத்தனை? யாராவது தெரியுமா? பவுலின் திருமுகங்கள், திருத்தூதர் பவுல் இவங்களுக்கு எழுதிய திருமுகம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட திருமுகம் தான் இருக்குது. எல்லாமே பவுல் எழுதலை. பைபிளில் பார்த்தா தெளிவாக இருக்கும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் தான் இருக்கும். பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் இருக்காது. அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? சில புக்கில் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 திருமுகம் அப்படின்னு இருக்கும். அது எத்தனை? 13. சரியான விடை. அவங்களுக்கு ஒரு கோப்பை கொடுத்துடலாம். 13. சரியா, 13 கடிதம் தான் பவுலுக்கு உள்ளது. மற்ற கடிதங்கள்லாம் ஆசிரியர் தெரியாது. எபிரேயரை யார் எழுதுனான்னு தெரியாது. அதில் முன்னுரையில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பைபிளில் எபிரேயரை யார் எழுதுனான்னு தெரியாது. மற்ற கடிதங்கள் யோவான் எழுதியிருக்காரு, ராயப்பர் பேதுரு எழுதியிருக்காரு, யூதா எழுதியிருக்காரு. அதனால் பவுலுக்கு உள்ள திருமுகங்கள் எத்தனை? 13. தெரியாதவங்க வீட்டில் போய் என்ன செய்யுங்க, பைபிளை புரட்டி பாரு, எதுலலாம் பவுல் திருத்துதர் பவுல் எழுதிய திருமுகன் போட்டிருக்காங்க அப்படின்னு. சரியா, தெரியாதவங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது யோசுவா எல்லாரும் தெரியுமா? யோசுவா தெரியும், அப்படி தானே? பழைய ஏற்பாட்டில் 5வது புக்கில் தான் 6வது புக்கு யோசுவா. மோசே யோசுவா கையில் தான் ஒப்படைப்பார் அவங்களுடைய பணியை. மோசைக்கு அடுத்தது அவர்களை வழிநடத்தியது யோசுவா தான். யோசுவா அனுப்பிய ஒற்றர்கள் எத்தனை பேர்? யாருக்காவது தெரியுமா? 2 பேர். அபிஷா கரெக்டாக சொல்லிட்டான், வாழ்த்துக்கு. 2 ஒற்றர்கள். யாரை வீட்டுக்கு அனுப்புவாங்க? யார் வீட்டில் தங்கியிருந்தாங்க? ராகாபோடு நான் அன்னைக்கு கூட பிரசங்கத்தை சொன்னேன். பெண்கள் 4 பைபிளில் வர அந்த 3வது ஏற்பாட்டில் வர 4 பெண்களில் ஒன்று யார்? ராகாபு யார்? ஷி வாஸ் எ ப்ராஸ்டிடியூட். அவர் ஒரு விலை மாது. அவர் ஒரு விபச்சாரி, விலை மாது. நான் அவங்க பேரையும் கடவுள் என்ன செஞ்சார்? மகிமைப்படுத்தினார். அதான் அன்றைக்கி நான் சொன்னேன். அந்த ஒவ்வொரு பெண்களுமே ஒவ்வொரு குறைபாடு. பத்சேபா அது ஒரு குறைபாடோட உள்ள பெண், அவள் பேரும் உள்ள வந்துச்சு. தாமார், அப்படி ஒரு 4 பெண்கள் பேர் அன்றைக்கி நான் சொன்னேன். அதில் ஒரு ஆள் ராகாப். சரி, அடுத்தது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடக்க எத்தனை நாட்கள் எடுத்தார்கள்? செங்கடலை கடக்க 40 நாள் எடுத்தாங்களா? எத்தனை? 40 நாள் எடுத்தாங்களா? 40 நாள். அது 40 ஆண்டுகள் அங்கே போகிறதுக்கு. எங்கே போகிறதுக்கு? சரி, இந்த கேள்வி விட்டல. அடுத்த கேள்வி, இஸ்ரேல் மக்கள் இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு தலைமுறை இருந்துச்சு. எத்தனாவது தலைமுறை கானானில் போய் சேர்ந்தாங்க? எத்தனாவது? கரெக்டா? இங்கேருந்து கிளம்புனா யாருமே அங்கே போய் சேரலை. சேர்ந்தாங்களா? மோசே கூட போய் சேரலை. 4வது. ஏன்னா பாதி பேர் எங்கே செத்தான்?
பாலைவனத்திலே நிறைய பேர் இறந்தாங்க. இன்னொன்று பாம்பு கடித்து நிறைய பேர் இறந்தாங்க. நிறைய ஹீட்டு தாங்காமல் நிறைய பேர் இறந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது இந்த தலைமுறை போகாதுன்னு சொன்னார். அடுத்த 4 தலைமுறை கழித்து தான் போய் சேர்ந்தாங்க. 4வது தலைமுறை. சரியா? வாழ்த்துக்கள். சரி, அடுத்த கேள்வி முடிச்சுக்கலாம். ஏன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு போகணுன்னு. சரி, அடுத்த கேள்வி இதோட முடிச்சல. ஈஸியான எளிமையான கேள்வி தான். சரியா? இது என்ன கேள்வி அப்படின்னா, இயேசு செய்த புதுமைகள் எத்தனை? யாருக்காவது தெரியுமா? என்னைக்காவது எண்ணிருக்கீங்களா? இயேசு செய்த புதுமைகள் எத்தனை? யாருக்கா எண்ணிருக்கோமா? 14? நிறைய இருக்கு. யோவான் குறிப்பிடுற புதுமைகள் எண்ணிக்கை எத்தனை? யோவான் நற்செய்தியில் கண்டிப்பாக யோவான் தெரிஞ்சிருக்கணும். யோவானில் வர்றதான் மெயின் புதுமைகள் அப்படின்னு சொல்லுவான். 7. திருப்பி அதான் சொன்னேன், 7 அப்படிங்கிற நம்பர். நிறைய கேள்விக்கு அதுதான் பதில். 7 7 சயின்ஸ் அப்படின்னு யோவான் தெளிவாக சொல்லியிருப்பார். சரியா? சரி, இதோட முடிச்சுக்கலாமா? பரிசு பெற்றவர்கள் வந்து வாங்கி செல்லலாம். அவங்க அபிஷா, வேறு யார் சொன்னியே? வாங்க வந்து வாங்கிக்கோங்க. நன்றி. பெரிய ஃபாதர் பின்னால் நிற்கிறாங்க. ஃபாதர் வாங்க, பரிசு வாங்க. எல்லாரும் எந்திரிச்சுன்னுங்க, ஒரு சின்ன ஜபம் சொல்லிட்டு அதோட முடிச்சு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அன்பு ஆண்டவரை, இதோ இந்த வேளையிலே எங்களை இந்த உம்முடைய இல்லத்தில் கூட்டி சேர்த்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கு பெற்று இதோ இந்த பங்கு சமூகத்தில் இருக்கின்ற நோயாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் முழு மனதோடு நினைத்து பார்த்து ஏறெடுக்கின்றோம். நிறைய இவர்களோடு இருந்து இவர்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாவலாகவும் இருந்து இவர்களை வழிநடத்தியருளும். இன்னலுற்ற வேளைகளிலே இவர்களோடு உடன் இருந்து இவர்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்து இவர்களை தேற்றியருளும். ஆண்டவரை, விவிலியம் சொல்வது போல சென்றமிடெல்லாம் நீர் நன்மைகளை செய்தீர். அதுவும் குறிப்பாக உம்மீது நம்பிக்கை வைத்து எத்தனையோ மக்களுக்கு பூரண உடல் சுகத்தை நீ கொடுத்திருக்கின்றீர். இதோ உம்முடைய விவிலியத்தில் சொல்லப்பட்ட அந்த புதுமைகள் இதற்கு சாட்சி. இந்த உலகத்தில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ சாட்சியங்கள் உம்மை நம்பி வந்ததன் பரிசாக நீர் அவர்களுக்கு முழு உடல் சுகத்தை கொடுத்திருக்கின்றீர். இதோ அதுபோல் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரை நினைத்து பார்க்கின்றோம். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தங்கியிருக்கின்ற நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த வேளையிலே நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அவர்களையும் நினைவு கூர்ந்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஏழாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவருக்கும் நன்றி.